நயகரா டூர்ஸ் பார்ட் 3ல நம்ம பார்க்க போகிறது நயகரா ஃபால்ஸோடைய டாப் வியூ. மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் டிவியில் பார்க்கும்போது முன்பகுதி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ டாப் வியூ பார்க்குறோம். தண்ணி அங்கேருந்து வருது, அமெரிக்கா பக்கத்துலேருந்து தண்ணி வருது. இதை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று இந்த ராட்டினம் ஸ்கைவீல் அதுக்குள்ளே அதில் ஏறி அந்த பெட்டி சுற்றி சுற்றி வருது பாருங்கள். அந்த மேல் பகுதிக்கு போகும்போது தெளிவாக பார்க்க முடியும் அருவியை. இன்னொரு வழி என்ன அப்படின்னா ஸ்கைலாண்ட் டவருங்கிறது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ஒரு கட்டடம். அதோடைய மேல் பக்கத்தில் போனாலும் அருவியை பார்க்க முடியும். அது 168 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடம், பில்டிங். அது இந்த பதிவோட இறுதியில் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்கைவீலோடைய பெட்டி மேலே போகுது. மேலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது அருவி எப்படி தெரியுது அப்படிங்கிறத இதை பார்க்குறோம். பாருங்கள், இப்போ உயரம் மேலே போயிடுச்சு. அந்த ஸ்கைவீலு மேலேருந்து பார்க்கும்போது 2 அருவி 2ஆக பிரிஞ்சு வருது பாருங்கள். அமெரிக்காவிலேருந்து வந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. அந்த ராட்டினத்தில் பெட்டி கீழே இறங்கி வந்துட்டுருக்கு. நாங்கள் அழகாக தெரிஞ்சு பாருங்கள் அந்த அருவி. இது இரவு நேரத்தில் எப்படி இருக்குது, இது நம்ம சென்ற காணொலியில் பார்த்துருந்தோம். இந்த டிக்கெட் வாங்கிட்டு இங்கே போய் பார்த்தோன்னா அது சுற்றி வந்துட்டுருக்கு. இரவு நேரத்துலையும் பார்க்க முடியும் அருவியை. ஆனால் அந்த அருவியோட மேல் பக்கம் தண்ணி வர்றதுலாம் தெரியாது. பட் அந்த அருவி விழுற இடத்துல விளக்குகள் போட்டிருப்பாங்க, கலராக லைட்டு போட்டிருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியும். இது அந்த டைனோசர்ஸ் பார்க், இதுவும் சென்ற காணொலியில் பார்த்துட்டோம். இது அந்த போட்டிங் போகிறத நம்ம காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி தூரம் இறங்கிடுச்சு அந்த ஸ்கைவீல், அதனால் ரொம்ப உயரமாக தெரியல. இதெல்லாம் போட்டிங் போயிட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம், சாரையாக வந்துட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், அது சுற்றிட்டு இருக்குது அந்த ஸ்கைவீல். அதனால தான் அந்த வீடியோலேயும் அது கொஞ்சம் சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். இப்போது இது இறங்கிக்கிட்டு இருக்குது. இது பின்பக்கம், அந்த ஸ்கைவீல்லேருந்து பின்பக்கம் பார்க்கும்போது இந்த மியூசியம் பற்றி பார்த்துருக்கோம். அந்த மியூசியம் தெரியுது. இது இதெல்லாம் அந்த தங்கும் விடுதி, கேம் விளையாடுற ஜோனு, பிளாஸா எல்லாமே இருக்குது. இது அமெரிக்கா பக்கம். இந்த பாலம்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரெயின்போ பிரிட்ஜு. இது ஸ்கைலாண்ட் டவர். இந்த லிஃப்ட் மாதிரி இருக்குது, அது மேலேயும் போய் கீழேயும் போயிட்டே இருக்கும். அதிலேருந்து பார்க்க முடியும். இது 168 மீட்டர் உயரம் உள்ளது. நிச்சயமாக இதை போய் பார்க்கணும். நயகரா போகிறவங்க இந்த ஸ்கைலாண்ட் டவரை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.